தேர்ச்சி விகிதத்தில் வடமாவட்டங்கள் பின்தங்குகிறதா என்பது குறித்தும் அதை சரி செய்ய மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நமது தந்தி டிவி செய்தியாளர் சங்கரனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். இந்த வட மாவட்டங்கள் பள்ளி கல்வி இந்த தேர்ச்சி விழுக்காட்டில் பின்தங்கி இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கன்னியாகுமரி, விருதுநகர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் தேர்ச்சி விழுக்காடு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்த தொடர்ந்து ஒரு இன்பேலன்ஸுங்கிறது இருக்கு. இது நம்ம வட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? இது கூடவே இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்பாங்க, மாணவிகள் மட்டுமே நிறைய ஜெயிக்கிறாங்க, மாணவர்களுக்கு அப்படி பிரித்து பார்க்க வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லேயே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. எல்லாருமே ஈக்குவல் தான். அதனால அவன் வரட்டுமே, கன்னியாகுமரி வரட்டுமே, புதுக்கோட்டை வரட்டுமே, சிவகங்கை வரட்டுமே, அவங்களும் வளரட்டுமே, வட மாவட்டங்களும் அவங்களும் சேர்ந்து வரணும். அதாவது அந்த டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 97.5 97.3 ரெண்டுத்துக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ். அதனால அதில் இவங்க உயர்ந்தது தாழ்ந்ததுன்ற பார்க்கக்கூடிய அரசு அல்ல நமது அரசு. எல்லோரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பார்க்கக்கூடியது. அது இந்த மாதிரி மதிப்பெண்கள் வாங்குற விஷயத்துலையும் உண்மைதான். அடுத்து உங்களுடைய கேள்வியினுடைய தாற்பயம் இந்த வட தமிழ்நாட்டில் இன்னும் அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னையில் அல்லது சென்னையை தாண்டி சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லாம் இன்னும் கல்வி பணி தீவிரப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு எது தேவையோ அந்த ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சோடு இன்னும் மேம்படுத்தப்படும் என்று தெரியும். இன்னொரு விஷயம் சார், பள்ளி கல்வித்துறையில் ரொம்ப மிகப்பெரிய எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மாணவர்கள் நிறைய அரசு பள்ளிகளில் சேர்ந்தாலும் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட 15,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. ஸோ அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் எப்போ ஒரு ஸ்பீடப் பண்ணுவீங்களா? அதை பற்றி நிலவரம். நம்மளுடைய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் மிகவும் தகுதி வாய்ந்து, இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த சமூக பிரஜையோடு செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அதே தான் பிரைவேட் லேவர்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களும். என்னன்னா சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்கு, சில விஷயங்கள் சட்டமன்றத்தில் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நெஞ்சத்தில் எல்லாமே நிறைந்திருக்கிறது. பல்வேறு கோரிக்கை மனுக்கள் வந்திருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு பரிசீலனைப்பட்டு சில விஷயங்கள் சட்டத்தால் பண்ண முடியும், சில விஷயங்கள் மனித நேயத்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால இது எல்லோரையும் கலந்து பேசி நிச்சயம் அவர்களினுடைய பலம் இல்லைன்னா நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அவர்களையும் நம்ம அரவணைக்கணும். வெறும் மாணவர்களினுடைய சுமையை மட்டும் குறைக்கணும் அல்ல, ஆசிரியர்களுக்கும் இந்த சுமையும் அதிகப்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பாட நூல்களுக்கான பயிற்சி, டீச்சர்ஸ்க்கு பயிற்சியை கூட வெக்கேஷன் டைமில் வேண்டாம்னு சொல்லிட்டோம். பள்ளிக்கூடம் திறந்து முதல் 3 நாட்கள் அந்த 3ஆம் வகுப்பு வரைக்குமான ஆசிரியர்களுக்கு இது ட்ரைனிங் கொடுப்போம். அதன் பிறகு 4ஆம் தேதி அந்த குழந்தை வந்தால் போதும். அந்த குழந்தை அந்த மாணாக்கர் வரும் வரை இந்த ஆசிரியர்கள் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால அவங்கள நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். நல்வழி பிறகு முதல்